வாழ்க வளமுடன். நம் அனைவருக்கும் குருவாய் இருந்து நம்முள்ளே அறிவாய் நிறைந்து நின்று நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மாசான அருள் தந்தை அவர்களை வணங்கி மீண்டும் உங்கள் அனைவரையும் ஒரு முறை வணங்கியும் வாழ்த்தியும் நம்ம இன்றைய சிந்தனையை துவங்கலாம். ஜீவகாந்த பெருக்கம். முதல்ல காந்தம் என்றால் என்ன? எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் அனைத்தையும் உணர்த்துமோ அதுவே காந்தமா. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்தமாம் மெய்ஞானம் அணுவின் ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானமே காந்தம். சாமியினுடைய பாடல். அப்போ நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேர் அலைகள் காந்தமாம். அண்டத்தில் கடவுள் என அழைக்கப்படுபவன் பிண்டத்துள் உயிரென பேசப்படுகின்றான். அப்போ எது வெளியில விண் என்று சொல்றோமோ அதேதான் உடலுக்குள்ளே ஈரா இருக்கு. அப்ப விண்ணில் இருந்து இறைத்துகள் கரைந்து காந்த அலையாகி காந்த ஆற்றலா மாறுது. அது வெளியில நடந்தா யூனிவர்சல் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றோம், வான்காந்த களம். அதுவே இங்கே விண்ணே உயிராக உடலுக்குள் இருப்பதனால உடலுக்குள்ள அந்த காந்தம் உருவாகும் பொழுது அதை ஜீவகாந்தம் என்று சொல்றோம். அப்போ இந்த காந்தம் என்பதற்கு காந்தம் இங்கே உடல்ல நமக்கு தெரியும். உடலை கட்டுகிற இந்த பருவுடலை கட்டுகிற வித்து சக்தி, அதிலே அந்த எக்டோபிளாசத்தில் தோய்ந்திருக்கின்ற உயிர், அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய அலை, இந்த மூன்றும் எந்த ஒரு பொருள் ஒரு எல்லைக்குள் சுற்றோட்டமா ஓட ஆரம்பிச்சாலும் சுழலுகின்ற அந்த பொருளே மையத்தில் தனக்கென்ன ஒரு திணிவை, மையத்தை ஒர்டெக்ஸ் ஏற்படுத்திக் கொள்ளும். அப்படி உடலுக்கு உயிருக்கு மனதுக்குமான ஒரு மையம் தான் நம்முடைய கரு மையம். இந்த கருமையம் அப்படின்னு மேலோட்டமா கருமையம் என்று சொன்னா அது வித்து கலையம். வித்து, வித்திலே தோய்ந்திருக்கின்ற உயிர், உயிரின் மத்தியிலே இருக்கிற வெளியில் பதிவா இருக்கிற பதிவுகளின் தொகுப்பு, இதெல்லாம் சேர்ந்ததுதான். அப்ப வித்து கூடம் உடைந்து தகர்ந்து வித்து வெளியேறிடுச்சுன்னா பஞ்சபூத கூட்டு பிரிஞ்சிடும், அந்தந்த பகுதியை பிரிவு அந்த இடத்துக்கு போயிடும். ஆனா அந்த உயிரின் மத்தியிலே பதிவாயிருந்த பதிவுகள் இருக்குல்ல, அந்த பதிவுகள் ஒரு தொகுப்பாக இந்த உடலை விட்ட பிறகு ஆன்காந்தத்தில் நிறைந்து கொண்டிருக்கும். அதைத்தான் நம்ம ஆன்மா என்று சொல்றோம். இந்த கருமையம் ஆன்மா ரெண்டுக்கும் உள்ள, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எட்டில் ஒன்றை விட்டால் ஜீவன் என்ற பெயர் இல்லைங்கிற பாடலை எடுத்து சொல்லி சாமி இப்படி ஒன் டு ஒன் இல்லை சாமி. அதாவது நானும் அறிவானந்தம் பேராசிரியர் அறிவானந்தம் ஐயா 2004 ஆரம்பத்தில் நினைக்கிறேன் உட்காந்துருக்கும். சாமி கேட்டாங்க, கருமையத்திற்கும் ஆன்மாவுக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள சாமி சொன்னாங்க, எட்டில் ஒன்றை விட்டால் சீவன் என்ற பெயர் இல்லைன்னு ஒரு கவி எழுதியிருக்கேன். உடல், உயிர், மனம், மூளை இதில் சொல்லும்போது அகம் என்று சொல்லியிருக்கேன், கருமையம் என்று சொல்லியிருக்கேன். ரெண்டும் ஒண்ணு இல்லை. ஆனா பல இடங்களில் இந்த இறைநிலை தவத்தில் கூட சாமி சொல்லிட்டே வருவாங்க, இதைத்தான் இந்த கருமையம், இதைத்தான் ஆன்மா என்கிறோம் வரும். ஆனால் ரெண்டும் ஒன்றல்ல. அதனால்தான் அகம் என்றும்
கருமையம் என்று எழுதியிருப்பாங்க. அதான் உள்ளம், அகம் இல்ல, உள்ளம் கருமையம். உடல், உயிர், மனம், மூளை இதெல்லாம் வித்து இதெல்லாம் விட்டு 8 எழுதிப்பாங்க. இந்த 8ல் 1 குறைஞ்சாலும் அது ஜீவன் இல்லை என்று சொல்லி. அப்ப இந்த காந்தம் தான் அனைத்துக்கும் காரணம் என்பதனாலதான் அந்த காந்த உடலை காரண உடல் என்று சொல்றோம். அப்போ நமக்கு உடல் இயக்கம், மன இயக்கம் 2 இருக்கு. இந்த 2 கொண்டுதான் நாம் புறப்பொருளோடு தொடர்பு கொண்டு நம்முடைய அடிப்படை தேவையை, இயற்கை தேவைகளா இருக்கிற அனைத்து தேவைகளையும் நிறைவு பண்ணிக்கிறோம் இல்லையா? அப்போ உயிரின் மத்தியிலே வெற்றிடம், அதுதான் பிராக்ஷன். அதை பற்றி கொண்டுதான் உயிர் என்ற சுழல்கின்ற அலை சுற்றுது. அதிலிருந்து வர்ற விரிவலை தான் மனம் என்று சொல்றோம். அதுக்கு நிறைய விளக்கம் வேண்டாம், தெரியும். பஞ்சதர் மாத்திரை, மனம் எல்லாமே அதுதான். அப்ப அலைந்தால் மனம், நிலைத்தால் அறிவு. இந்த ஜீவகாந்தத்தை கொண்டுதான் நம்ம உடல் செல்கள் ஈர்த்து பிடிக்கப்பட்டு ஒரு போலாரிட்டி அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அதனால உடல் உறுதியாக இருக்கு. உடல் உறுதியாக இருக்கிறதுனால உயிர் அதுக்குள்ள திணிவா இருக்கு. உயிர் திணிவாக இருக்கிறதுனால மனம் வளமா இருக்கு. மனம் வளமா இருக்கிறதுனால நட்பு காக்கிறோம். நட்பு காக்கிறதுனால நமக்கு துன்பம் இல்லாமல் வாழ முடியுது நம்மளால. இப்ப அறிவு உயர்நிலையில அன்பும் கருணையும், பராமரிப்பும் பாதுகாப்பும் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அப்போ நம்ம ஒரு சின்ன காயம் பட்டு ரத்தம் வருதுன்னா நண்பர் என்ன சொல்றாரு, என்ன இப்படி பார்த்து செய்யக்கூடாது, அறிவு தினமா பண்ணிட்டே பார்த்து செய்யக்கூடாது. அப்போ அறிவு இருந்தா அங்கே அன்பு இருக்கும். ஏன்னா அறிவு வேற அன்பு வேற இல்லை. அன்பும் சிவமும் 2 அன்பார் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிவிலார். அப்ப அன்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பாதுகாப்பும் பராமரிப்பும், அன்பும் கருணையும் இருக்கிற இடத்துல எல்லாம் பாதுகாப்பும் பராமரிப்பும் இருக்கும். புரியுதா? அப்போ அது நிலைத்தால் அறிவு, அது அலையா வந்ததுன்னா அதான். அப்ப இருப்பில எது இருக்கோ அதான் இயக்கத்துல காந்தம். அப்ப இந்த காந்தம் அனைத்துக்கும் அதுதான் காரணமா இருக்கு. அப்போ நம்ம 5லிருந்து 6 நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அப்ப அதுல முழுமை அடையணும் அப்படின்னு சொன்னா நம்ம பலமுறை பார்த்திருக்கோம். தான் பெற்ற பயனின் எளிவை பிறருக்கு உணர்த்துகிற வல்லமை, அதுவும் இருந்தாதான் 6. ஏன் அப்படின்னா எல்லாத்திலையும் இறைவனை காண்கிற அறிவு அதுதான். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. புலன் கடந்த அந்த அறிவு தான். புலன்களால மெய்வாய், கண்மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்களால அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம் இவற்றை கொண்டு பெரிய மண்டலத்துக்குள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த புலன் கடந்த அறிவால் தான் பிரபஞ்சத்தை கடந்து அதற்கு மூலமா இருக்கிற ஆற்றலை தெரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த இறை உணர்வு இருந்தா தான் அற வாழ்க்கை வாழ முடியும். அற வாழ்க்கை வாழ்ந்தாதான் சமுதாயத்துல நமக்கு எல்லாமே தடை இல்லாமல் கிடைத்துக் கொண்டிருக்கும். அப்ப நமக்கு ஏற்கனவே பார்த்திருக்கோம், நமக்கு எல்லாம் சரியா கிடைத்து அதை பயன்படுத்துகிற அறிவு இருந்தா கூட சமுதாயத்தில் வாழ்வதனால, சமுதாயம் என்பது சம ஆதாயம் என்பதனால சுற்றி இருப்பவர்களுக்கு அந்த அறிவு இல்லைன்னு சொன்னா நாம் பெற்றதனால முழு பயனை அடைய முடியாது. அதனால எப்பயுமே மற்றவர்களையும் சேர்த்து உயர்த்தி கொண்டே போகிற பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு. அப்போ தன்னை பாதுகாத்துக் உடல் மன இயக்கத்துக்கு வேண்டிய ஆற்றல் போக மற்றவர்களுக்கும் கொடுத்து அதை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட மேல் மிச்சம் சர்ப்ளஸ் இருந்தா தானே செய்ய முடியும். அப்ப அதற்காகத்தான் நம்ம பயிற்சிகள் எல்லாமே பண்றோம். வெளியில போனா புலன் வழியா செலவாயிரும்,
இன்ப துன்பத்தை உணரும். அதை தடுத்து நிறுத்தி அழுத்தம் என்ற ஒரு உணர்வை கொண்டு தவத்தை தொடங்கி அப்புறம் ஃப்ரீக்வன்சியை குறைச்சிக்கிட்டே போறோம். அப்ப தவத்தினால ஆற்றலை பெருக்குகிறோம். அதுக்கப்புறம் நம்ம உடற்பயிற்சி, உடலை இயக்கினா ஆற்றல் செலவாகும். ஆனா அப்படி செலவாவதையெல்லாம் என்ன பண்றோம், கடைசியா கொஞ்சம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சாச்சு, டேங்க் நிறைய தண்ணி கொண்டு வந்தாச்சு. அப்போ அங்கேருந்து நிறைய டேப் போட்டு வச்சிருக்கோம். எந்த இடத்துல நமக்கு தண்ணி வேணுமோ அந்த டேப்பை திருப்பினா தண்ணி கிடைக்கும். அது போலதான் இந்த கடைசியா பண்ற ரிலாக்ஸேஷன். இன்னும் ரொம்ப பேர் அதை டைம் இல்லைன்னு விட்டுட்டு போயிடுவோம். இந்த சின்ன இழப்பையெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமா சேமிக்கிறதுக்கு இந்த ரிலாக்ஸேஷன். அப்ப உடற்பயிற்சினாலும் ஜீவகாந்தம் பெருகுது, தவத்தாலும் பெருகுது. நம்ம அடுத்த மனுஷனானின்னு கேட்காத அளவுக்கு நடந்துக்கிட்டோம்னு சொன்னா அப்ப மிருகப்பதிவு வெளியில அர்த்தம். இந்த மிருகப்பதிவு வெளியில வரும்போதெல்லாம் உடல் உயிர் மன இயக்கம் வேறுபட்டுரும். அதான் மானா மனநிலைன்னு சொல்றோம். அந்த மானா மனநிலையில பழிச்செயல் செய்யற ஒண்ணு கண்ம நோய்கள் வெளிப்படும், அது வரைக்கும் வெளியில வராத நோய்கள் வெளிப்படும். அல்லது 5 பெரும் பழி செயல்கள் என்று சொல்லக்கூடிய பொய், சூது, கொலை, களவு, பால் ஒழுக்க தவறு, இதை துணிந்து செய்யற அளவுக்கு மனம் அக்ரவேட் ஆயிடும். அப்போ தெரியாமல 2 சப்ஜெக்ட் அனுப்பிச்சாரு, 2 சம்பந்தமுடையதுதான். அப்ப 6 குணங்களை சீரமைக்காமல் அங்க அறிவை உயர்த்த முடியாது, காந்தத்தை சேமிக்க முடியாது. அறிவு உயர்ந்தா தானே துன்பம் இல்லாம, காந்தம் தான் எல்லாத்துக்கும் காரணம் வரும். அறிவு உயர்ந்தா துன்பம் இருக்காதுங்கிறோம். அப்ப அறிவு உயரத்தான் காந்தத்தை நாம பாதுகாத்து சேமித்து வைக்க முடியும். அப்ப தவத்தின் மூலமாக, உடற்பயிற்சியின் மூலமாக, அப்புறம் தற்சோதனை செய்து நட்பு நலம் காப்பதன் மூலமாக, இதற்கு மேல உடம்பை உறுதி செய்து அதன் மூலம் உயிரை தக்க வைத்துக் கொள்ளுகிற, உயிரை பெருக்கிக் கொள்ளுகிற காயகல்ப பயிற்சி, இது எல்லாத்துக்குமே ஜீவகாந்த பெருக்கத்துக்கான பயிற்சி தான். அப்புறம் எதுக்காக தனியா ஜீவகாந்த பெருக்க பயிற்சின்னு ஒண்ணு வைக்கணும்? யோசிச்சு பாருங்க, யாராவது சொல்லுங்க. எல்லாமே ஜீவகாந்த பெருக்கத்துக்கான பயிற்சி தான். நம்ம கிட்ட மனதை வெளியில செலவாக்காம உள்நோக்கி திருப்பி புறப்பட்ட இடத்துல கொண்டு வைக்கிறோம், அகத்தவம். உடற்பயிற்சியில கொஞ்சம் கொஞ்சம் மனதை எங்க வைத்து ஆற்றலை தண்ணியை மேல டேங்குக்கு ஏற்றணும்னா எனர்ஜி வேணுங்க, மோட்டர் ஓடியாகணும் இருக்கணும். அது போல செஞ்சாதான் மேலே ஏற்ற முடியும். மேலே ஏற்றினதுக்கு அப்புறம் டேப்பை திறந்து விட்டு வேணுங்கிற இடத்துல எடுத்துக்கலாம்ல. அதுபோல தான் உடற்பயிற்சி மூலமாக சேமித்து தேவையான இடத்துல ரிலாக்ஸேஷன்ல கொண்டாந்து ரெப்பிடுறோம், அந்த செலவையும் ஈடுகட்டிடுறோம். அப்ப அதுலயும் கிடைக்குது. மனம் அக்ரவேட் ஆகாம விழிப்பு நிலையோடு இருந்தால் நட்பு நலம் காக்கலாம், அப்பயும் பிரச்சனை இல்லை. அகத்தாய்வு செய்து காய்கல்பத்திலையும் ஓகே. தனியா ஏன் அப்புறம் ஜீவகாந்த பயிற்சி? கொஞ்சம் யோசிச்சு டைம் எடுத்துக்கிட்டே சொல்லுங்க. இது எல்லாமே ஜீவகாந்த பெருக்கத்துக்கான பயிற்சி தான். ஏன் தனியா ஒரு பயிற்சி? இது மேலோட்டமான பதில் தான். மனங்கிறதே செலவாகிட்டு இருக்கிறது தானே. இப்போ இயல்பா மனம் ஓடிக்கிட்டே இருக்கு, தவத்தால் நிறுத்தி பழகிறோம். ஒரு ஸ்டேஜில எண்ணமா அகத்தாய்வு நல்லா பயிற்சி பண்ணி எண்ணங்களை முறைப்படுத்தி ஆசைகளை எல்லாம் சீரமைத்த பிறகு கண்ணாமணன் மனசு ஓடாது. அப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப நாம் ஏதாவது ஒரு புலனை இயக்கி ஒரு வேலையில் ஈடுபட்டு இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. இந்த பயிற்சியின் மூலமா பெற்ற அமைதி இருக்குல்ல,
அந்த அமைதி வரும் பொழுது நம்ம இயங்கிக்கிட்டே இருந்து பழக்கத்தினால என்ன பண்றோம், இயக்கத்தை குறைத்த பிறகு நாமளே சொல்றோம் போர் அடிக்குது. சாப்பிடும்போது பசி வந்த உடனே சாப்பிடணுங்கிற எண்ணம், சாப்பிடுற வரைக்கும் அது துன்பம், சாப்பிடும்போது ஒரு இன்பம். இது அளவா சாப்பிட்டா அது ரெண்டுக்கும் இல்லாம ஒரு நிலை இருக்குமே, அந்த நிலையை நாம் பெரும்பாலும் உணர்வது இல்லை. அதனால அது வேற பேர்ல சொல்லிட்டு இருக்கிறோம். புரியுதா? போர் அடிக்குது. இன்பமும் துன்பமும் அற்ற நிலை சமநிலை, இதுதான் அமைதி. ஆனா அது வருவதை நாம் உணர்ந்து அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே போர் அடிக்குதுன்னு சொல்லி எண்ணத்தாலையாவது ஆற்றலை இழந்துருவோம். எண்ணத்தால தான் அதிகமாக ஆற்றல் போகுது, தெரியல. மாங்காய் சாப்பிடுறது எப்பயோ சீசன்ல ஒரு முறை, ஆனா சாப்பிட்டவன் ஒரு முறை நினைக்கிறோம். ஆனா ஒவ்வொரு முறையும் நாக்கில் எச்சி வருது இல்லை, பாட்டில் விரையும் தானே. இந்த எச்சில் அப்படின்னு சொல்லும் போது வித்தை விட 80 துளி ரத்தம் ஒரு துளி வித்து, 8 துளி வித்து ஒரு துளி எச்சில். புரியுதா? அப்போ பயிற்சியில இதெல்லாம் கரெக்டா வச்சுக்கிறோம், இதை விட்டுறோம். அப்ப ஏன் நம்மளால அந்த அமைதியை உணர முடியல? ஒரு முறையும் அமைதி வருது, உணர்றது. இதனாலதான் ஓஷோ என்ன சொல்றாருன்னா, மனமற்ற நிலையில் வாழ பழகுங்கிறார். மனம் போல் வாழ்வுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். மனமதை ஈற்றினால் மற்றா இன்பம், ரைட்டு. இவர் சொல்றது ஏதோ கொஞ்சம் முரண்பாடு மாதிரி தெரியுது. மனமற்ற நிலையில வாழ்றதுன்னா இதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதே கருத்தை தான் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுவோம்லான்னு பாரதியார் சொல்றாரு. இதே கருத்தை தான் ஜே கிருஷ்ணமூர்த்தி, ஜே.கே. டு லிவ் வித் டெத் அப்படிங்கிறார். இறப்போடு வாழ பழகுங்கள். இவர் சொல்றாரு மனமற்ற நிலையில வாழுங்கன்னு, அவர் சொல்றாரு இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுவோங்கிறாரு. இவர் இறப்போடு வாழ கற்றுக்குங்கள். ஏன்னா உறங்குவது போலும் சாக்காடு, வள்ளுவர் சொல்றாரு. அப்ப சாவரத்துக்கு ஒத்திகை தான் தூங்குறது. செத்தா எல்லாம் மறந்து போயிடும், இங்க தற்காலிகமா மறந்துடும். இப்போ மனம் அப்படின்னாலே எப்படி இருக்கு? மனம் இருக்கிறது எப்ப தெரியுது? தலை இருக்கிறது எப்ப தெரியும்? தலை வலிக்கும் போது தெரியும், சாமி சொல்லுவாங்க. அதுபோல மனம் இருக்கிறது எப்ப தெரியும்? சரியில்லாத போது தெரியும். மனசே சரியில்லை, என்னமோ தெரியல, இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்குங்கிறது அப்ப மனம் சம்பந்தப்பட்டதுங்கிறது தெரியாது. மகிழ்ச்சியா இருக்கு, ஆனா அந்த சரியில்லாத போதுதான் மனசே சரியில்லை. எப்படி பார்த்தாலும் கடந்த கால கவலைகள், எதிர்கால கற்பனைகள், இது ரெண்டுல தான் மனசு இருக்கும். அதனாலதான் ஒரு அறிஞர் கூட இருக்கு, நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்கன்னா கடந்த காலத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையை பற்றி பயந்துகிட்டு இருக்கீங்கன்னா எதிர்காலத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்படி? வாழ்க்கையை பற்றிய கவலைகள் உங்களுக்கு இருக்குன்னா கடந்த காலத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம், இன்னும் வரல வெளியில. பயத்தோட இருக்கீங்கன்னு சொன்னா எதிர்காலத்தை பற்றி. அப்ப நிகழ்காலம் என்ன வருது? நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பதோ மதில் மேல் பூனை, இன்று என்பதுதான் கையிலே உள்ள நல்ல வீணை. இத நம்ம சென்னை ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் கற்பக விநாயகம்
இந்த கோட்டிங் சொல்றாரு. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பதோ மதில் மேல் பூனை, இன்று என்பதுதான் கையிலே உள்ள நல்ல வீணை. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நேற்று என்பது பவுன்ஸ் செக், நாளை என்பது லாட்டரி சீட்டு, இன்று என்பதுதான் பையில உள்ள பணம். இப்ப எதை நம்பி வாழ்றது? எதை நம்பி வாழ்றது புத்திசாலித்தனம்? அதைத்தான் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுவோம். ஏன்? அந்த குழந்தை மனம் இருக்கும். குழந்தை மாதிரி மனம் அப்படின்னா குழந்தை மனம் இருந்தாலும் தப்பு. தென்கிரி சாமிநாதன் கேட்பாரு, உங்களுக்கு எந்த மாதிரி மனம் இருந்தால் நீங்க சௌரியமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. 3: குழந்தை மனம், குரங்கு மனம், கழுதை மனம். இது எந்த மாதிரி மனம் வேணும் இருந்தா நல்லா இருக்கலாம் அப்படின்னு கேட்பாரு. இப்ப நீங்க, ஏன்னா ஐயாவுக்கு நான் 2008 ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆகஸ்ட் 5 to 9 வரைக்கும் 5 நாள் அவருடைய நண்பர்களோட ஆழியாருக்கு பயிற்சிக்கு வந்திருந்தாரு. அன்றைக்கு அந்த 5 நாள் கோஆர்டினேட் பண்ற வாய்ப்பு சாமி எனக்கு கொடுத்தாங்க. அந்த அறிஞரோட அந்த 5 நாள் இருக்கிற வாய்ப்பு. என்ன மாதிரி மனசு வேணும்? குழந்தை என்ன பண்ணணும்னா, எவ்வளவுதான் கையில வச்சிருந்தாலும் கண்ணுக்கு அழகா ஏதாவது ஒண்ணு கொடுத்தோம்னா அதை வாங்குற முயற்சியில் இருக்கிறத தவற விட்டுரும். இது வேணுமா? குரங்கு ஒன்ன விட்டுட்டு இன்னொன்னு தாவி பிடிக்க போகும், சமயத்துல ஸ்லிப் ஆயிடும். அது வேணுமா? இந்த கழுதை பாருங்க, காலையில துறைக்கு அழுக்கு துணியை தூக்கிட்டு போகும்போதும் அப்படியே தான் போகும், மாலையில வெளுத்த துணியை தூக்கிட்டு வரும்போதும் ஒரே மாதிரி தான் வரும். இது என்ன மாதிரி மனம் வேணும்? கழுதை மாதிரி மனம் வேணும். இன்பத்திலும் துன்பத்திலும் சமநிலை. அப்போ துன்பம்னா என்னன்னு தெரியும், இன்பம்னா என்னன்னு தெரியும். இந்த சமநிலை தெரியாது. ஏன்னா நம்ம சில நேரங்கள்ல நிறைய துன்பமும் பட்டிருக்கோம், இன்பங்களையும் அனுபவிச்சிருக்கிறோம். இந்த சமநிலை என்பது ஒரு மிட் பாயிண்ட், மிடில் பாயிண்ட். இதுக்கு அப்புறம் இறைநிலை உணர்ற வரைக்கும் அதை பற்றிய செய்திகள் எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இறைநிலை உணர்ந்துட்டா அதுக்கப்புறம் அதை சொல்ல முடியாது. ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு, தேனை தேடி அலைகிற வண்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். தேனி ஒரு மலர்ல உட்கார்ந்து தேனை சுவைக்க ஆரம்பிச்சா என்ன எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் சத்தப்படாது. ஆனா நம்ம மீறி போறோம், இல்லைன்னா இன்னும் இறங்கி போறோம். அந்த நிலைய அடைவதற்கான வாய்ப்பு இருந்தும் அதற்கான பயிற்சி இல்லை, அதனால அது தெரியாது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, நமக்குள்ள ஒரு 100 யூனிட் ஆற்றல் வேணும் உடல் மன இயக்கத்தை நடத்துறதுக்கு. காலையில ஏந்திரிக்கிறோம், உடனே விழிப்பு வந்த உடனே தான் மனம் இயங்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் மனம் சொல்றபடி உடல், அல்லது உடல் சொல்றபடி மனம், ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு குறையும் போது, அந்த மினிமம் கிரிட்டிக்கல் லெவல் வரும்போது ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ஷன். குழந்தைகளா இருந்தா கடைசி வரைக்கும் இயங்கிக்கிட்டே இருக்கு, தொப்புன்னு விழுந்துடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை அப்படியே வீடியோ எடுக்கலாம், தூங்கிட்டே சாப்பிடுறது, தூங்கிட்டே கேள்வி வருவதெல்லாம் அதை பொறுமையா எடுத்துக்காம பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய பாதகம். பார்த்திருக்கிறோம். ஆனால் பெரியவர்கள் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு அனுபவம் இருக்கு, விழுந்த அனுபவம். இந்த விழுந்த அனுபவம் இருக்கிறதுனால தானா விழுவதுக்கு முன்னாடி நாமா போய் மெதுவா விழுந்துடுறோம். அதான் படுக்கிறது. அதையும் மீறி ஏதாவது செஞ்சோம்னா எப்படி இருக்கு?
நம்ம ஊர்ல டிராவல் பண்ணும்போது காலையில பார்த்தா தலையெல்லாம் மட்டும் உண்டா இருக்கும், எப்ப இடிச்சு வந்தானே தெரியாது, இல்ல கழுத்து பயங்கரம் அடிக்க நிமிர முடியாது. அப்போ படுத்ததுக்கு பிறகு பிறண்டு படுக்கிறோம், நல்ல ஆழ்ந்த தூக்கமா இருந்தாலும் பிறண்டு படுக்கிறோம். இந்த ரெண்டு பக்கமுமே எனர்ஜி ரெக்கிப் ஆகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு சென்ட்ரல் நர்வஸ் மனம் விரும்பி இயக்குகிற இயக்கங்கள் தான் கிடையாது. அட்டானமஸ்ல தானா இயங்கிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் அதனால அது குறைய குறைய அப்படி ரெக்கிப் ஆகிட்டு இருக்கும். இந்த லெவல் வந்த உடனே மறுபடியும் மேக்சிமம் லெவல் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகிடும். ஒரு சூரியனை பார்க்க எழுந்திருப்பவன் ஆரோக்கியமானவன், சூரியன் பார்க்க எழுந்திருப்பவன் நோயாளி. சூரியனை பார்க்க எழுந்திருப்பவன் ஆரோக்கியமானவன், சூரியன் பார்க்க எழுந்திருப்பவன் நோயாளி. இந்த ஊர்ல அப்படி தான் 7-8 மணிக்கு தானே வெயிலே வருது, நம்ம தான் அதுக்கு முன்னாடியே காமிக்கிறோம். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் சீக்கிரமா கிளம்பிடும். சரி, இப்போ இந்த 100 என்பது டச் ஆகும்போது அதை உணர்ந்தால், அதுக்கு மேல உணர முடிந்தால் அந்த அமைதியை உணரலாம். இந்த 100ஐ தவற விட்டுறோம்ல, 99 போனவனே தான் மனம் பரபரப்பாயிடுது. இப்ப இதான் போகும், இன்பமும் இல்ல துன்பமும் இல்ல, ஆனால் வருகிற நிலையை உணர்கிற அளவுக்கு நமக்கு பயிற்சி இல்லை. அதனால அதை தொடும்போதே என்ன பண்றோம், இழக்க ஆரம்பிச்சிடறோம். அதனாலதான் போர், அமைதியின்மை என்பது ஒரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடல் உயிர் அமைப்பு எப்படின்னா, அந்த மேக்சிமம் லெவலை தொடர்றதுக்கு முன்னாடி அதை இழந்து விடுகிறோம். அந்த அனுபவம் கிடையாது நமக்கு. எப்பயுமே பற்றாக்குறை தான். டெபிசிட் தான் நமக்கு. அப்போ ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நாம் காட்டாறு மாதிரி இருக்கும். காட்டாறு என்ன பண்ணும், எப்பயோ தண்ணி வரும், வரும்பொழுது அதை பயன்படுத்திக்கிட்டாதான் திடீர்னு வரும். அதை விட்டுட்டோம்னு சொன்னா போய் கடல்ல கலந்துரும். இதுதான் இன்றைய நிலை, நம்ம நிலை. எல்லா பயிற்சினாலையும் நமக்கு ஆற்றல் கிடைக்குது, அதை அப்ப பயன்படுத்திக்கிறோம், அப்புறமா பயன்படுத்துறது தெரியாது, ஏன்னா இருக்காது, அந்த லெவலுக்கு நமக்கு பயிற்சி இல்லை. இப்ப இதே ஆற்றின் குறுக்கே பொருத்தமான ஒரு இடத்துல ஒரு அணையை கட்டி வர்ற போதெல்லாம் சேமித்து வேணுங்கிற போது வேணுங்கிற அளவு மாத்திரம் செலவு பண்ற ஒரு அணையை கட்டிட்டோம்னா எப்பயுமே நமக்கு சர்ப்ளஸ் இருக்கும்ல. இப்ப 100ஐ தாண்டி வருவதை நாம் வாங்கி வச்சு உணர்ற ஆற்றல் வந்துருச்சுன்னா அந்த அமைதி என்பது வரும். அந்த அமைதி தொடர்ந்தால் அப்படியே தேர்மை நிலைக்கு போகலாம். அதற்கு ஒரு பயிற்சி வேணும். சரி, அந்த பயிற்சி என்ன என்பதை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி என்ன வேணும்? சாமிகிட்ட ஒரு முறை ஒரு பையன் கேள்வி கேட்டான். அவர் செய்தி சொன்னான், சாமி இன்னைக்கு நான் மௌனம் இருக்க போறேன் சாமி. இருப்பா, உனக்கும் நல்லது, உங்க வீட்டில் இருக்கவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. நான் இன்னும் நம்மளே சொல்றேன், வேலை கிடைக்கல, படிச்ச அளவுக்கு சரி, ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்பாட்ட பணம் கேட்டா சமயத்தில் என்ன சொல்லுவாரு, நீ சும்மா இருந்தாலே பெரிய சேமிப்பு தான், நீ போய் வியாபாரம் பண்றேன்னு போய். சில பேர் அப்படி சும்மா விரயத்தை தவிர்த்தாலே சேமிப்பு தான். வருது, சேமிக்க முடியல, சேமிக்கிறதுக்கான பயிற்சியும் இல்லை. அந்த பயிற்சி கிடைப்பதற்கு முன்னாடி என்ன மனநிலை வேணும்?
சிக்கனமா இருக்கிறதுக்கு. சிக்கனமா இருக்கிறதுனா என்ன? கஞ்சத்தனமா இருக்கிறது இல்ல. செலவை தவிர்க்க முடியாது, விரயத்தை தவிர்க்கணும். அப்ப எப்படியெல்லாம் விரயமாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எதனாலெல்லாம் விரயமாகுதுன்னு தெரிஞ்சுட்டு விரயத்தை தவிர்த்தாலே ஒரு வகை சேமித்தாது வரவுதான். சேமித்தாலே ஒரு வகையில சம்பாதிக்கிற மாதிரி தானே. அப்ப நம்ம எப்படி எல்லாம் ஆற்றலை இழக்கிறோம்? தேவையில்லாம தட்டிக்கிட்டே இருக்காருல்ல. இன்னும் சில பேர் இருப்பான், சும்மா உட்காந்துக்கிட்டே வாங்கும்போதே இல்லையா? பாருங்க, நம்ம முன்னோர்கள் நல்ல உணர்ந்ததுனால என்ன பண்ணாங்க, தேவையில்லாம எதுவுமே ஆடக்கூடாது. ஆண்களுக்கு குறி ஆடக்கூடாது, பெண்களுக்கு தனம் ஆடக்கூடாது. அதனாலதான் கௌபீனமும் கச்சையும் அந்த காலத்துல கண்டுபிடிச்சோம். புரியுதா? அப்ப எப்படி ஆடிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒரு பக்கம் விரயமாகிக்கொண்டே இருக்கு. எந்த ஆற்றல்? உடல் மன இயக்கத்துக்கு தேவையான ஆற்றல் விரயமாகுது, செலவாகல. இப்ப செலவுனா இப்ப நம்ம உட்காந்துருக்கோம், எழுதி போட்டிருக்கோம், ஏற்கான் ஓடுது, இதெல்லாம் லைட் எல்லாம் எரியுது, இது செலவு. இதை தவிர்க்க முடியாது. நம்ம போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் அப்படியே ஆஃப் பண்ணாம இருந்ததுன்னா என்ன ஆகும்? அதுக்கு பேர் விரயம். அதாவது பயன் கருதி செய்யறது செலவு, எந்த பயனுமே இல்லாம செய்யறது விரயம். செய்யத்தக்க அல்ல செய்யும் கெடும், செய்யத்தக்க செய்யாமையான கெடும். அதை காயல் 5 அளவுமுறை காக்கணும். 5 அளவுமுறை காக்கணும். 6 குணங்களை சீரமைக்கணும். உடற்பயிற்சிக்கு பிறகு நேரம் இல்லைன்னு ஓடிடாம ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா செய்யணும். தவம் செய்து முடித்த பிறகு 1 நிமிடம் உடலை கவனிக்கணும். ஏதோ ஒன்று ஒரு எண்ணம் வருகிற போது விழிப்பு நிலையோடு அதை ஆராயவும் பழகணும். இதெல்லாம் செய்யாம ஜீவானந்தத்தை பெருக்கிக்கிறதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு, சொல்லிக் கொடுங்கன்னு செஞ்சா ஓட்டப்பானையில தண்ணி பிடிக்கிற மாதிரி. புரியுதா? அப்போ பசுமாட்டுல பால் எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்? கண்ணுக்குட்டிய முதல்ல ஊட்ட விடுறோம். நியாயமா இருக்கு, அவர் குடிச்சு முடிச்ச உடனே மிச்சத்தை எடுப்பான். அநியாயமா இருக்கிறவன் ஊட்டுற மாதிரி ஊட்ட காட்டிட்டு டபக்குன்னு அதை பிடிச்சி இழுத்து கட்டிட்டு சுரக்க ஆரம்பிச்ச உடனே கறக்க ஆரம்பிச்சுவான். இப்ப கண்ணுக்குட்டிய ஊட்ட விட்டு பால் கிடக்கிறது ஒண்ணு, கண்ணுக்குட்டி செத்து போச்சு இல்ல இல்ல பக்கே கண்ணுக்குட்டியை காட்டி கிடக்குறான்ல. உதாரணம் மோசமா இருந்தாலும் ஜீவானந்த பெருக்கத்துல இந்த 2 மாதிரி பயிற்சி இருக்கு. புரியுதா? அப்போ சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவ்வைந்தின் வகை தெரிவான் கேட்கே உலகு. 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். சிந்தனை உயர்ந்தால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என அறிந்து கொண்டோம். உந்த உந்த குண்டலினி புருவமையத்து ஊறி வரும் பேரறிவின் ஆற்றல் கொண்டு சொந்த தனி முயற்சியினால் வாழ்வினை ஆராய்ந்து சொல் நினைவு செயல் 3ஐ ஒழுங்கு செய்வோம். இந்த பாத்திரம் அறிந்து பிச்சை எடுங்கன்னாங்கல்ல, அதுபோல சொல்லிக் கொடுப்பது கூட தகுதியானவர்களுக்கு தான். என்ன சார் தகுதியானவங்கன்னா அவன் ஏற்கனவே தகுதியா இருக்கானே அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப பழைய பாடல் ஒன்று, ஒரு மழை நேரம், மழையில குளிர் தாங்க முடியாம குரங்கு அங்கேயும் இங்கேயும் தாவிட்டு இருக்குது. அப்ப ஒரு கூட்டுக்குள்ள குருவி உட்கார்ந்துக்கிட்டு மெதுவா தலையை எட்டி பார்த்து சொல்லுது, பாரு இவ்வளவு பிரச்சனை இத்தனோன்னு இருக்கேன், எவ்வளவு அறிவா முன்கூட்டியே நான் முன்னேற்பாடா ஒரு கூட்டை கட்டிக்கிட்டு சௌரியமா உட்கார்ந்து இருக்கிறேன்,
நீ இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு இதை செஞ்சிருக்க கூடாதான்னுச்சான். ஓ அப்ப அங்க உட்காந்துக்கிறது தானே பேசுற அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுச்சான் பிச்சு. அது போல யாருக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறதுலயும் ஒரு இதை நான் பாத்திரம் அறிந்து செய்து. அப்போ பாத்திரம் ஓட்டையா இருந்தாலோ பயனுள்ளதாக இருந்தாலோ பயனற்றதாக இருந்தாலோ கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. அப்போ இந்த விரயத்தை தவிர்த்தால் பாத்திரத்தை தகுதி பண்ணிக்கிறதா அர்த்தம். இந்த விரயத்தெல்லாம் முதல்ல தவிர்க்கணும். அதற்கு பிறகு இறைநிலை பேரியக்க மண்டலம் என்பது இறைநிலையினுடைய இயக்க நிலை. அதாவது லேட்டன்ட் பேட்டன்ட் சொல்லுவாங்க. இன்னொன்னு ஸ்டாட்டிக் டைனமிக். அது ஸ்டாட்டிக் ஸ்டேட், இது டைனமிக் ஸ்டேட். அது உண்மை, இது மேன்மை. அப்ப இறைநிலையுடைய இயக்க சிறப்பு தான் பேரியக்க மண்டலம். பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் இந்த உடலாய் அதை காண்கின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. யார் இயக்க வல்லாரே உனையன்றி பேரண்டத்தை என்று உணர்ந்த நிலையில இன்று நான் நிறைவு பெற்றேன் தனிவிடும். தெரியுதா? அப்போ எல்லாத்தையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டிருப்பது இறைநிலை. அது எப்போதுமே நம்ம மேல ஆதிக்கம் செலுத்திக் கொண்டேதான் இருக்கு. இறை சிந்தனையோடு இருக்கிறவனுக்கு நன்மைகள் கிடைக்கும். இறை நிந்தனை செய்வவன் துன்பப்படுவான். அப்ப இறை சிந்தனை எது, இறை நிந்தனை எது? சொல்லுங்க. எல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. சும்மா கலைஞரிடம் தானே நம்ம எப்பயுமே. இறை சிந்தனை என்பது எது, இறை நிந்தனை என்பது எது? வந்த வேலையை பார்த்தா இறை சிந்தனையோட இருக்கணும்னு அர்த்தம். இந்த வேலையை விட்டுட்டு வேற எந்த வேலையாவது பார்த்தா இறை நிந்தனையில இருக்கணும்னு அர்த்தம். அவ்வளவுதான். இறை என்பது அன்பும் கருணையுமானது, பராமரிப்பும் பாதுகாப்பும் கொண்டது. அப்ப நாமும் சுற்றி இருக்கிறத பராமரிக்கிறதையும் பாதுகாக்கிறதுலையும் நாம அறிவை செலுத்தினா இது இறை சிந்தனை. நம் மகிழ்ச்சிக்காக அதை துன்பப்படுத்தினா இறை நிந்தனை. இப்ப வந்த வேலையை பார்க்கணும்னா சுய நினைவோடு இருக்கணும். சுய நினைவோடு இருக்கணும்னா சுழுமுனையில நிக்கணும். ஏற்கனவே அதெல்லாம் விளக்கம் உங்களுக்கு தெரியும். சுழுமுனையில நிக்கணும்னா ஆக்கணையில துவங்கணும். இப்போ வந்த வேலையை பார்த்தா இறைவனுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறோம், இறை சிந்தனையோடு இருக்கோம். அலைச்சூழல் கம்மியா இருக்கு. அதை விட்டுட்டு மற்ற வேலையை பார்த்தோம்னா ஹையர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கோம். இப்ப ரெண்டினாலையும் ஆற்றலை இழக்கிறோம். ஏற்கனவே ஆன்மா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு உயிரில் பதிந்த, உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு உயிரில் பதிந்த பதிவுகளின் தொகுப்பு தான். இதேதான் உடலை விட்ட பிறகு சுத்தி வாங்காந்தத்துல இருக்கு. டிஸ்எம்பாடிட் சோல்ஸ், அதுதான் சுத்தி இருக்கு. புரியுதா? இப்ப இறைநிலை எல்லாத்தையும் அழுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. அதுக்கு உடலும் இல்லை, குடலும் இல்லை, தேவையும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. அதனால வேண்டுதல் வேண்டாமையெல்லாம் கடந்து நிற்பது. அதனாலதான் இறைவன் குணாளன், குணாதீதன் என்றெல்லாம் சொல்றோம். அவர் தனக்கு உவமை இல்லாதது அது. அப்ப அது எல்லாத்தையும் அழுத்திட்டு இருக்கு. நம்ம உடலையும் அதுதான் அதிகம் பண்ணுது. இப்ப நம்ம ஆற்றல் எவ்வளவு இழக்கிறோமோ அதை அது டிஸ்பிளேஸ் பண்ணும். இயல்பா தானே. அப்ப சுற்றி இருப்பது என்ன? வாழ்ந்து அனுபவங்களை பெற்று
பஞ்சபூத கூட்டு பிரிஞ்சு போய் அந்த அனுபவங்களின் தொகுப்பாக இருக்கிற உடலை விட்ட ஆன்மாக்கள் தான் சுத்தி இருக்கு. இல்லையா? அப்ப நம்ம எந்த ஃப்ரீக்வன்சியில ஆற்றலை இழக்கிறோமோ அதற்கு ஒத்த ஃப்ரீக்வன்சியில வாழ்ந்து உடலை விட்ட ஆன்மாக்கள் இருக்குல்ல, அதான் சேரும். சேரும்னா நாம விட்டுவோம், இறைநிலை அது உதவி செய்யும். அதனாலதான் வானத்தில் மாலை நேரங்கள்ல தேவதைகள் போயிட்டு இருக்குமா. அதனால நல்லதைத்தான் பேசணுமா. ஏன்னா அது என்ன பேசுறோமோ அது அப்படியே ததாஸ்து ததாஸ்து போயிருமா, அப்படியே நடக்கட்டும், அது நடந்துருமா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதப்ப? நீங்க என்ன ஃப்ரீக்வன்சியில இருந்து எதற்காக ஆற்றலை இழக்கிறீங்களோ ஒத்த ஆற்றல் தான் இறைவனுடைய சூழ்ந்து இருக்கிறதுனால நமக்குள்ள வரும். இப்ப அதுல வித்தியாசம் கிடையாது, அது எல்லாத்தையும் கடந்து நிற்பது. அதனாலதான் இறைவன் கும்பிடுறவனுக்கும் படி இழக்கிறான், கும்பிடாதவனுக்கும் படி இழக்கிறான். தேடுகின்ற நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன். இறைவனிடம் கையேற்றுங்கள் பாட்டில். தேடுகின்ற நெஞ்சங்களில் தேடாத மனிதருக்கும். அப்ப அதுக்கு வித்தியாசமே கிடையாது. இங்க பிரச்சனை எங்க வருது? நாம் என்ன நோக்கத்துக்காக ஆற்றலை இழக்கிறோமோ ஒத்த ஆலை அந்த பதிவு நமக்குள்ள நாம் ஈர்த்துக் கொள்ளுகிறோம். அப்ப நம்ம நோக்கத்துக்கு ஒத்த மாதிரி தான் இருக்கும். தெரியுதப்போ? நீங்க ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்தா அந்த விலங்குத்தன்மை உடல் சார்ந்து வாழ்ற இதுதான் இருக்கும். ஃப்ரீக்வன்சியை குறைக்க குறைக்க அறிவு சார்ந்து சிந்திக்கிற ஆற்றல் இருக்கும். எப்ப நீங்க ஆற்றலை இழந்தாலும் வந்துடும், ஒத்தது வரும். ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கியர் போடணுமோ அதுதான் போடணும். அதுதான் ஒத்து வரும். தெரியுதா? அப்ப அது மாதிரி நீங்க கொஞ்சம் ஆற்றலை கொடுத்தால் இறைவனுடைய சூழ்ந்தெழுத்தத்தினால அதிகமாக பெற முடியும். என்ன நோக்கத்துக்காக இழக்கிறோம் என்பதுதான் இங்க முக்கியம். அப்போ நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம உயர்த்தணும், நாமும் உயரணும், பிறர் உயர்வுக்கு நாம உறுதுணையா இருக்கணும். அதற்கு இறை அருள் நமக்கு துணை செய்யணுங்கிற எண்ணத்தோட காலை நேரங்கள்ல அந்த பூமி சுழற்சியில முகப்பு பகுதி சூரியனை நோக்கி போகும்போது அணுக்கள் நிறைய சிதைந்து ஆற்றல் வரும், ஓசோன் நிறைய இருக்கும். அந்த மாதிரி அதிகாலை நேரங்கள்ல இல்லைன்னா அலைதானே இங்க உள்ள. அப்ப இயல்பாக அந்த அலையை கொண்டே நாம அதுல காப்பு போட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு நோக்கம், நல்ல நோக்கத்துக்காக செய்யறோம். நல்லதுக்காக செய்யும் போதெல்லாம் நிறைய இடைஞ்சல் வரும். இப்ப நோக்கம் சரியில்லாதவனும் தவம் பண்ணா இறைவன் நேரம் வந்தாலும் பார்த்திருக்கோம். ஆனா அவன் எந்த நோக்கத்துக்காக வாங்குறானோ அது செயலாகிற போது உலகத்துக்கு நன்மையா தீமையா தான் பார்க்கணும். ஏன்னா செயலில் நல்லது கெட்டது இல்லை, விளைவுல தான் இருக்கு. அப்போ ஒருத்தன் பாருங்க, நல்ல கடுமையா தவம் பண்ணி நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் சாம்பலாயிருக்கணும்னு வேண்டான். ஆனா அந்த விழிப்பு நிலை தவறி போச்சு. ஏன்னா இவன் வாங்கினா என்ன செய்ய போறோங்கிறத பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தான். எல்லாரையும் காலி பண்ணிட்டு நம்ம முதல் மேல நிக்கணுங்கிறதுக்காக தான் பஸ்மாசுரன். அது போய் கடைசியில மோகினி ஆட்டம் ஆடி கடைசியா தலையை கொண்டு போய் கையில வச்ச உடனே அப்படியே தன்னை மறந்து தாங்கையை தூக்கி தாங்கலையிலே வச்சு சாம்பலாயிடுவான். இன்னொருத்தன்
தவறு செய்கிற அண்ணனுக்கு துணை போறதுக்காக அந்த இரவாமை என்ற ஒரு நிலையை அடையணும், நித்தியத்துவம் வேணும்னு தவம் பண்ணான். நல்ல தவம் பண்ணி அடுத்த நாள் இறைவன் வந்து இவனுக்கு வரம் கொடுக்க போறாரு. அந்த நேரத்துல நாரதர் வந்து என்ன பண்ணாரா, நாளைக்கு இறைவன் வருவான், நீ மறந்து கூட என்ன கேட்கணும்னு சொல்லு, என்ன கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு போனாரு. நீ மறந்து கூட நித்திரத்துவம் வேணும்னு கேட்டாத, நித்தியத்துவம் வேணும்னு கேட்கணும், நிலையாமை நான் சாகவே கூடாதுன்னு கேட்கணும். ஆனா இவர் வந்து என்ன சொல்லிட்டு போனாரு, நாளைக்கு வரும்போது நீ பாட்டுக்கு தவறி போய் நித்திரத்துவம் வேணும்னு கேட்டுறாத, நல்லா ஞாபகம் வச்சுக்க, நித்திரத்துவம் வேணும்னு கேட்டுறாத. இப்படி என்ன பண்ணா அவன் கடைசியில் அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நோக்கம் சரியில்லை. கடைசியில் வந்தவன கேட்டா 6 மாசம் தூங்கினா 6 மாசம் முடிச்சு வந்தான் இல்லையா. இன்னொருத்தன் பாருங்க, ரொம்ப புத்திசாலி. அவன் கேட்டான், எனக்கு வந்து உள்ளேயும் வெளியே வரக்கூடாது, வெளியிலையும் வரக்கூடாது, ராத்திரிலையும் வரக்கூடாது, பகல்லையும் வரக்கூடாது, நான் முழிச்சிருக்கும் போது தூங்கும் போது, இப்படி எல்லாம் கேட்டான். அதுக்கப்புறம் மனுஷனாலையும் வரக்கூடாது, மிருகத்தாலையும் வரக்கூடாது, உயிர் உள்ளதாலையும் வரக்கூடாது, உயிர் இல்லாதனாலையும் வரக்கூடாது, இவ்வளவு எல்லாம் கேட்டான். அப்படியே ஆகிட்டு போயிட்டாரு. கடைசியில் என்னாச்சு, இரவும் பகலும் அற்ற ஒரு நேரத்துல, உள்ளே வெளியிலேன்னு இல்லாத வாசப்படியில, மனிதனும் மிருகமும் அல்லாத நரசிம்மம், உயிர் உள்ளது உயிர் இல்லாதது என்று சொல்ல வளரும், ஆனா உணர்ச்சி இருக்காது. அப்ப இது உயிர் அற்றதா உயிர் உள்ளதா சொல்ல முடியாது. ஏன்னா நோக்கம் சரியில்லை. சாமியுடைய நோக்கம் உலகமே அமைதியா இருக்கணும். அப்ப சாமி எப்படி கேட்கிறாங்க பாருங்க, இதெல்லாம் விட்டுட்டு பாருங்க, இரவும் பகலும் அப்படின்ட்டு இந்த அந்தி சந்தி இருக்க எல்லா நேரங்களிலும். அவன் இரவும் பகல்னு கேட்டா இந்த மாலை நேரத்தை விட்டுட்டான், இது இல்லாத நேரத்தை. சாமி பாருங்க, இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும். அவன் உள்ளே வெளியேன்னா இது எல்லா இடங்களிலும். நீ உள்ளே வெளியில நடப்புற எங்க இருந்தாலும், நான் முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் தூங்கும் போதும் இல்ல, எல்லா தொழில்களிலும். தொழிலாம் செயல், நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், உடனே நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, எப்படி இருக்கணும், ஒரு துணை இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காம இருக்கணும். அதுதான் இருக்கா. அப்புறம் எப்படி இருக்கணும், கூடவே இருந்து அடி வாங்குறப்ப வேடிக்கை பார்த்தா. ஒரு படத்துல பாண்டியராஜன் பாலத்துல உட்காந்துருப்பான், ரிவர்ஸ் வர இடிக்கிறா பாடுறாமா, இடிச்சதுக்கு அப்புறம் இடிச்சிருச்சுமா, பார்க்காத நீ என்ன சொன்ன, இடிச்சா பாருன்னா இடிச்சு சொல்றேன், இடிச்சா சொல்லு, இடிக்கிறான்னு பாருங்க. அது மாதிரி அடி வாங்க விட்டுட்டான். அதனால பாதுகாப்பாகவும். சரி, பாதுகாப்பு எப்ப தேவைப்படுது, தப்பு செஞ்சாதான் அடுத்தவன் துன்பம் கொடுக்க வருவான். நம்ம துன்பம் செய்யலன்னா பிரச்சனை இல்லை. அப்போ துன்பம் இல்லாத வழியில என்ன வழி நடத்தணும், எவ்வளவு கேட்டுக்காங்க பாருங்க. உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும். இங்க எங்கேயாவது கேப் இருக்கா? அப்ப இத முதலில் சொல்லிக்கணும். காப்பு போட்டுக்காம எதையும் செய்யக்கூடாது. காப்பு போட்டுட்டு காலை நேரத்துல அபரிதமாக ஆற்றல் கிடைக்கிற நேரத்துல கொஞ்சமாக ஆற்றலை இழந்து, நான் சொன்ன உதாரணமா சொன்னால்தான், கண்ணுக்குட்டியை கூட்ட விட்டுட்டு கொஞ்சமா கொடுத்துட்டு, இது முதல் பயிற்சி. சரி, ஒரு விஐபியை நீங்க மெனக்கெட்டு கூட்டிட்டீங்க, அவரும் பெரிய மனசு பண்ணி வீட்டுக்கு வரேன்ட்டாரு, வந்துட்டாரு, உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நீங்க பாட்டு உள்ள போய் உங்க வேலையை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? கூட்டத்தினுடைய பலன் எதிர்மாறா போயிடும். நம்மளை போட்டு விட்டு இவன் பாட்டுக்கு உள்ள விஷயமா இருக்காங்க, சும்மா இருந்தா எனக்கு எடுத்த மாதிரி. அது மாதிரி இந்த தெய்வீக சக்தி உள்ள வரும்போது நீங்க பாட்டுக்கு வேற வேலை பார்த்துக்கிட்டா என்ன ஆகும்? ஆரம்பிச்சிட்டாங்க தாய்லாந்துல, ஸ்கைப்ல வருது, 8:15 அரையால் இந்தியா டைம், 9:15 ரெக்கார்ட் ஆயிட்டு அது பாட்டுக்கு ஆயிட்டு. புரியுதா? அப்புறம் கொஞ்சமா ஆற்ற இடப்புறம் அபரிதமா வரும் பொழுது கண்கள் பத்தி உடலுக்குள் அந்த தெய்வீக சக்தி நிரம்பிக் கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு அதை கவனிக்கணும், வேற வேலை பார்க்க கூடாது.
இது ஆரம்ப பயிற்சி. அப்புறம் அதுலயே தேர்ச்சி பெற்ற பிறகு என்ன பண்றோம், இதுல என்ன ஆகும், இந்த ஜீவாந்த பிறகு பயிற்சியில தீப பயிற்சி பண்ணா முகவசியம். முகவசியம்னா என்ன, ஒரு இடத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் போறோம், சரி வராதவர் வந்திருக்கீங்க, சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். இது முகவசியம். இல்ல இந்த மாதிரி நேரம் அனுப்பிச்சிருக்காங்க, லெட்டர் கொடுத்துருக்காங்க, ஓ அவரே கொடுத்துருக்கிறாரா, இது முகவசியம். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நானும் கண்டினியூஸா பேசல, நீங்களும் கண்டினியூஸா கேட்கல. காட்சிக்கு நாம 2 பேரும் பேசுறதும் கேட்கறது மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம். நான் பேசிக்கிட்டே பலமுறை வெளியில போயிட்டு வந்துட்டேன், நீங்களும் கேட்டுக்கிட்டே பலமுறை. இது எப்படின்னா சாமி சொல்லுவாங்க, ஒரு சினிமா தியேட்டர்ல போய் உட்காந்து ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் பாக்குறோம், தொடர்ந்து இப்படி ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கு, இதையே அப்படியே அது ஓடிட்டு இருக்க ப்ரொஜெக்டர் அந்த ரூம்குள்ள போங்க, ஆபரேட்டர் ரூம்குள்ள. இந்த ஒரு டான்ஸுக்கு 1000 அடி பிலிம் ஓடும். அது ஒன்றுல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஒன்றுல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஒன்றுல பார்த்தா இப்படி இருக்கும். ஆனா இங்க காட்சிக்கு எல்லாம் ஒண்ணா தெரியும். அது போல ஏன் அப்படின்னா ப்ராப்பரா ப்ரொஜெக்ட் பண்ணல, நானும் உங்களை நோக்கி போக்கஸ் பண்ணல, நீங்களும் என்னை நோக்கி. காரணம் அந்த ப்ரொஜெக்ஷன் சரியா இல்லை. அங்க ப்ரொஜெக்ட் சரியா இருக்குது, காட்சியா பார்க்கிறோம், இங்க ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு தெரியல. ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், சூக்கும வெளிப்பாடு என்பது நிறைய இருந்தாதான் நான் பேச முடியும், உங்களை நோக்கி நான் பேசுவதை நீங்களும் தெளிவாக வாங்கி வச்சுக்க முடியும். 2 பேரும் அப்படிதான் இருக்கணும். உதாரணத்துக்கு தான் சொன்ன ஒழிய, நீங்களும் நல்ல கான்சன்ட்ரேஷனோட தான் இருக்கீங்க, நானும் சூக்கும வெளிப்பாடு நிறைய இருக்கிறதுனாலதான் உங்களை போடாம உட்கார வச்சிருக்கிறேன். அப்போ கொஞ்சம் இழந்து பெறுவது ஒன்று. இது கண்ணுக்குட்டியை ஊட்ட விட்டு பால் கறந்த மாதிரி. இந்த வக்கை கண்ணுக்குட்டியை காட்டி பால் கறக்கிறது இருக்குல்ல, அதுதான் அடுத்த பயிற்சி. நம்ம ஒரு இதை தான் பார்க்கிறோம். அப்போ மனம் அந்த தீபத்தை பார்க்கும்போது ஒரு ஆற்றல் இழப்பு இருந்தது, ஒரு வடிவத்தை எடுத்தது, ஒரு குணம் வந்துடும். ஏன்னா மனம் எதை பார்த்தாலும் கண் வழியானா கண்ணா பார்க்குது, மனசு தான் பார்க்குது. அப்போ ஒரு என்ட்ரி வந்துருது. ஆனா இங்க நம்ம உருவத்தை தான் பார்க்கிறோம், நம்ம மேலதான் மோதி பொழுது வெடிக்கிறது. அப்போ ஆற்றல் எங்கேயும் செலவு இல்லை, கொஞ்சம் கூட செலவே இல்லாம முழுவதுமாக ஆற்றலை பெறுவதனால. இப்ப சாமியுடைய படம் இங்க வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க, இப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டோம், இந்த படம் தெரியுமா, வெறும் நிழல் தான், அது சாமியுடைய பிம்பம் தான். அப்போ இங்க என்ன லைட் இருக்கோ அந்த அளவுக்கு கண் உயர்ந்து அதை கவனிக்குது. இது ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். கண் வழியா ஆற்றல் செலவாகி குவிந்து போக்கஸ் ஆகி செலவாகுது. இப்போ ஊர்ல இருக்கிற மனைவியை வாழ்த்துறோம், குழந்தைய வாழ்த்துறோம், நாம் உணர்றோம். ஆனா அவங்க இந்த நேரத்தில் வேற வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சூக்குமம் வெளிப்பாடு நிறைய இருந்ததுன்னா நான் வாழ்த்தும் போது அவங்க உணர்வாங்க. அப்போ இந்த சூக்கும வெளிப்பாடு இருந்தால் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், சூக்கும வெளிப்பாடு என்பது நிறைய இருக்கும். அப்போ நீங்க செட்டில் ஆகணுமாங்கல்ல, ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் செட்டில் ஆகணுங்க. ஆனா இந்த சூக்கும வெளிப்பாடு இருந்துச்சுன்னா ஆரம்பிச்சதுல இருந்து செட்டில் ஆகி தான் வேலையா பார்ப்போம். புரியுதா நான் சொல்றது? ஒரு வேலையை பார்த்து அது செட்டில் ஆகணும், இது இருந்ததுன்னா உடனே.
அப்போ எத்தனை தூரத்துல இருந்தாலும் வாழ்த்தும் போது இங்க அந்த வாழ்த்து முழு பையனை நம்மளே அங்க ப்ரொஜெக்ட் பண்ணிடுறோம். இதுதான் புஷ்ப விமானத்துல போனாங்க பார்த்தாங்கன்னாங்கல்ல, அந்த புஷ்ப விமானம் இதுதான் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் தான். அப்ப ஜகவசியம் முகவசியம் போய் ஜகவசியம். நம்ம எல்லாமே ஜீவகாந்த பெருக்கம் தான். ஆனா ஜகவசியத்திற்கான ஒரு தவம் எது? முதல்ல இப்ப செய்யறமே நித்தியானந்தம், அது இல்லாம பிரணவத்தவம் இருந்தது. அந்த பிரணவத்தவத்தினுடைய பலன் சொல்லும் போது சாமி சொல்லுவாங்க சிம்பிளா, உங்ககிட்ட ஒருத்தன் கடன் கேட்டு வந்தா, உங்கள்கிட்ட கையில காசு இருந்தது, மனசு இருந்தது, கொடுத்துட்டீங்க. ஆனா அவன் வாங்கும் பொழுதே கொடுக்க கூடாதுங்கிற எண்ணத்தோட வாங்கிட்டு போயிருக்கான். இப்ப வரல, ஏன்னா அவன் கொடுக்க கூடாதுங்கிற எண்ணத்தோட இருக்கானே. நீங்க இந்த தவம் நல்லா பண்ணீங்கன்னா காசு இருக்கிற நேரத்துல கொண்டாந்து கொடுத்துட்டு அப்புறம் எட்டி போய் வருத்தப்படுவானா, ஐயோ கொடுக்கவே கூடாது, என்னமோ தெல்ல போய் கொடுத்துட்டமே. சிம்பிளா சொன்னா இதுதான் ஜகவசியம். புரியுதா? உங்களுக்கு வர வேண்டியது உங்கள் முயற்சி இல்லாமலே பிறரால் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கப்படும். இது இரண்டாவது ஸ்டேஜ். அதற்கான தவம் பிரணதவம் செஞ்சிருக்கோம், நித்தியானந்தம் செய்யறோம், அதே ஜகவசியத்துக்கு உரியதுதான். ஆனாலும் நம்ம அதை சாதிக்க முடியல. ஏன்னா இந்த வாங்கி வைக்கிற கெப்பாசிட்டி நமக்கு இல்லை. அப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஜீவாந்த பெருக்க பயிற்சி பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரீடைனிங் கெப்பாசிட்டி. அப்போ சேமித்து வைக்கிற ஆற்றல் கூடும் என்றாலே செலவை சுருக்குகிற திறனும் கூடுதுன்னு அர்த்தம் இல்ல. ரெண்டும் இருந்தாரு. அப்போ மனம் அமைதியா இருக்கும், அக்ரவேட் ஆகாது, குணங்கள் சீரமையும், தவம் நல்லா செய்ய முடியும், உடற்பயிற்சி ஒழுங்கா செய்யணுங்கிற மனநிலை இருக்கும். இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாம் இருக்கும். புரியுதா வித்தியாசம்? ரெண்டு தான். இதுதான் ஜீவகாந்தத்தில் இருக்கிறது தானே. தவங்கள் இருக்கு, பயிற்சியை பண்ணாதான் தவத்தினால் வருகிற பலனை முழுமா. இப்ப நித்தியானந்தத்துல பாருங்க, மேலே எங்கேயும் இது பண்றோம். அப்ப எங்கேயும் கண்ம நோய்கள் இருந்தா கூட இந்த காந்த தேக்கத்தினால இருந்ததா இருந்தா கூட எல்லாம் சரியாயிரும், சுருக்குறோம், விரிக்கிறோம். இந்த அட்டமா சித்திகள் அனிமா லகிமா மகிமாமாங்கல்ல, அணுவை விட சுருங்கிறது, அண்டத்தை விட பெருசாகிறது, அதெல்லாம் இதுல நடக்கும். அட்டமா சித்திகள், அஷ்டாங்க யோகம் வேற, அட்டமா சித்திகள் வேற, யோகத்தினால கிடைக்கக்கூடிய சித்திகள். அப்போ உடலுக்குள்ள பார்த்துட்டு ஜீவகாந்தத்தையே கவனிக்கிறோம். இப்ப கவனிக்க கவனிக்க என்ன ஆகுது? காந்தம் என்பது இறைநிலையுடைய இயக்க நிலை. தவத்துல இயக்கம் குறைந்து கொண்டே வரும். அப்ப காந்தத்தை பார்த்துட்டு மொத்தமா கவனிக்கிற போது உள்நோக்கி திரும்புறப்ப நம்முடைய இயக்கம் குறைந்து கொண்டே வர்றப்ப அங்கேயும் இயக்கம் குறையும் இல்ல. அப்ப அது அலைஞ்சால் காந்தம், நிலைத்தால் இறைநிலை. அப்ப இறை தரிசனம். இங்க தன்னை மறந்துடுறோம், உடல் மறந்துடும். நல்ல தவம் பண்ணா, நித்தியானந்த தவம் பண்ணா. இப்ப என்ன, பானை உடைஞ்சிருச்சு. இப்ப காத்து பானைக்குள்ள இருக்கிற வரைக்கும் பானையில இருக்க காத்துனோம், செப்பரேட் ஐடென்டிட்டி இருந்தது. இப்ப விடிச்சிட்டோம், உடைச்சிட்டோம், இப்ப பிரபஞ்சம் முழுக்க கலந்துருது. மறுபடியும் தவத்தை நிறைவு செய்யும் போது உடல் நினைவோடு இது பண்றோம். அப்போ விரிந்து சுருங்குகிற ஆற்றல் எந்த அளவுக்கு, பிரபஞ்ச அளவுக்கு விரிஞ்சிடறோம். அப்போ விரியும் போது எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு போறோம், சுருங்கும் போது எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு தான் வரும். அப்போ அனைத்தோடும் உயிர்கலப்பு ஏற்படுறது. அப்போ அனைத்தும் நமக்கு உயிர்கலப்புனா நட்பு, நட்பு தீமை செய்யாது. அப்ப நம்மை சுற்றி இருக்கிற எல்லாத்துல இருந்து நமக்கு நல்லது மட்டும்தான் வரும். ஏன்னா நம்மளும் நல்லது மட்டும்தான் கேட்கிற அளவுக்கு மனநிலை ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருக்குல்ல. இதெல்லாம் ஒட்டு மொத்தமா உணர்ந்துதான் அருள் தந்தை அவர்கள் நமக்கு தெரியுதா. அனைத்து பயிற்சி ஜீவாந்த பெருக்கம் தான்.
ஆனா ஜீவகாந்த பெருக்க பயிற்சிங்கிறது வர்றதை வாங்கி வச்சு வேணுங்கிற போது செலவு பண்ற ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கான பயிற்சி தான் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. இது அப்போ உடல் மன இயக்கத்துக்கு தேவையானதுக்கு மேல இருந்து